தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்வரது என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் கூட நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக இன்றைக்கு 1 யோவான் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நாம் வாசித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கிறேன். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். வாசித்த இந்த வேத வசனத்திலே கடைசி வார்த்தையை மாத்திரம் எடுத்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பாருங்க, உலகத்தில் இருப்பவன் என்று சொன்னால் ஆண்டவர் இதை யாரை குறித்து சொல்லுகிறார் என்றால் சாத்தானை குறித்து, பிசாசை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்தில் ஒருவன் இருக்கிறான், அவனை குறித்து வேதம் பொல்லாங்கன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் துன்மார்க்கன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பொய்யன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் அவன் சோதனைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சாத்தானுக்கு வேதத்தில் ஏராளம் பெயர்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவன் திருடுகிறவன், கொல்லுகிறவன், அழிக்கிறவன் என்றெல்லாம் அவனை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது. அப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிசாசை பார்க்கிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறும்போது அந்த மனுஷனுக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அவனை தன்னுடைய ஆலயமாக தேவன் ஏற்படுத்தி அவனுக்குள் அவர் நிரந்தரமாக குடியிருந்து அவனை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். அவர் நமக்குள்ளே தங்கியிருக்கும்போது அவர் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே நான் தங்கியிருக்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற நான் பெரியவர் என்று சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் எப்படியெல்லாம் பெரியவராக இருக்கிறார் என்பதை குறித்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை ஆண்டவரை குறித்து எப்படி யோசித்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் ஒருவேளை ஆண்டவரை ஒரு சாதாரணமாக ஏதோ ஒரு உதவி செய்கிறவராக, எல்லா காரியத்தையும் செய்ய அவரால் முடியாது, ஒரு சில காரியங்களை மாத்திரம் அவர் செய்வார், மீதி காரியங்களையெல்லாம் அவருக்கு செய்ய முடியாது, இப்படியெல்லாம் நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்று சொன்னால் அவர் எல்லாவற்றுக்கும் பெரியவர் என்று தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனுடைய 2 சாமுவேல் புத்தகத்தில் நம்ம படிக்கும்போது 7ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்தால் ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஆகையால் தேவனாகிய கர்த்தாவே, நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியும்
தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேற தேவனும் இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்திலே நம்ம படிக்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் இங்கே காண முடிகிறது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தோடு கூட இந்த பகுதியை அவர் எழுதுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அவர் சொல்கிறார், உம்முடைய ஆகையால் தேவனாகிய கர்த்தாவே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட சகல காரியங்களின்படியையும் என் தேவனுக்கு நிகரானவர் இல்லை. இந்த உலகத்தில் கேள்விப்பட்ட எல்லா விஷயத்திலையும் தேவனை போல பெரியவர், தேவனுக்கு நிகரானவர், தேவனை தவிர பெரியவர் யாருமே இல்லை என்பதுதான் உண்மை. உலகத்தில் சில மனிதர்களை பெரியவர்கள்னு சொல்லுவாங்க. பணத்தை கொண்டு இந்த மனுஷன் ரொம்ப பெரிய ஆள் அப்படி சொல்லுவாங்க. அல்லது ஒரு பெரிய புகழை கொண்டு உலகத்தில் இவர் மிகவும் சிறந்தவர் அல்லது பெரியவர் என்றெல்லாம் உலக மனிதர்கள் பல உலக பிரகாரமான காரியங்களை வைத்து மனிதர்களை பெரியவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் புகழலாம். ஆனால் இந்த உலகத்திலே பெரியவர், மகா பெரியவராக இருக்கிற ஒருவர் ஆண்டவராகிய கர்த்தர். நீங்கள் கேள்விப்பட்ட அந்த இடத்துல சொல்லப்பட்டது அப்படித்தான். நாங்கள் கேள்விப்பட்ட எல்லா காரியங்களிலும் தேவரீர் உமக்கு நிகரானவர் யாருமே இல்லை, கர்த்தருக்கு நிகரானவர் யாருமே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கும்போது நான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். பாருங்கள், ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார்னா அதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். இந்த இடத்துல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எலிசா தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா எலிசா தீர்க்கதரிசிக்கு எதிராக சீரியாவின் ராஜா தன்னுடைய படைகளோடு கூட வந்து இங்கே தேசத்தில் யுத்தம் பண்ண அவன் திட்டம் பண்ணுகிறான். அவன் தேசத்தில் திட்டம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாகிலும் முறியடிக்க வேண்டும் என்று முயற்சித்த போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக அந்த சீரிய தேசத்து ராஜாவும் அவனுடைய ஆட்களும் ரகசியமாக என்னென்ன காரியங்களை எல்லாம் ரகசிய அறையிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறார்களோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் எலிசா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்திடுவார். அப்படி எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியத்தை உடனே அவர் என்ன செய்வார்னா இஸ்ரவேல் ராஜாவிட்ட போய் சொல்லிடுவார். நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, உங்களுக்கு விரோதமாக இந்த நாட்களிலே பல தீமையான திட்டங்கள் உருவாக்கப்படுகிறது, ஆதலால் இன்னென்ன இடங்களிலெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே ராஜாவுக்கு தீர்க்கதரிசி வெளிப்பாடாக சொல்லிடுவார். உடனே இஸ்ரவேலின் ராஜா என்ன செய்வார், இந்த வரக்கூடிய சீரியாவுடைய இராணுவத்தை அங்காங்கு ஆட்களையெல்லாம் ஏற்படுத்தி வச்சு இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய பாதுகாப்பை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். உடனே சீரிய தேசத்து ராஜா யோசித்தார், என்னடா நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் இவன் ஒருத்தன் கண்டுபிடிச்சிடுறானே, இது எப்படி இந்த ராஜாவுக்கு இந்த ரகசியங்களெல்லாம் தெரிகிறது என்று சொல்லி அவன் மிகவும் குழம்பி போனான். அப்பொழுது ஒரு மனுஷன் சொல்லுவான், நம்ம ரகசிய அறையில் பேசிக்கொண்டிருக்கிற காரியங்களை எல்லாம் அந்த ஊரில் எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், இந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வெளிப்படுத்திடுவார். அவர் வெளிப்படுத்தின உடனே அவர் நேர ராஜாட்ட சொல்கிறார், நம்ம எந்த வழியாக அந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள் போகலாம் என்று நினைக்கிறோமோ அங்கெல்லாம் போய் தன்னுடைய இராணுவத்தை நிறுத்தி நம்மளை உள்ளே போக விடாமல் இப்படித்தான் தடை பண்ணி கொண்டிருக்கிறாங்க, அந்த ஊரில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த சீரியா ராஜாவுக்கு அங்கே வேலை செய்கிற ஒரு ஊழியக்காரன் விவரமாக சொல்லுவான். அப்படி சொன்ன உடனே இந்த சீரிய தேசத்து ராஜாவினுடைய பார்வை இந்த எலிசாவின் மேல் பட்டது. இந்த எலிசாவை எப்படியாகிலும் கொல்ல வேண்டும், இவனை எப்படியாகிலும் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது அந்த சீரிய தேசத்து இராணுவம் எலிசாவை சுற்றிலும் வளைந்து கொண்டார்கள்.
அங்கே நீங்கள் 14வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். 13வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படிக்கு நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானிலே இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. பாருங்கள், இவனை தொடர்ந்து தேடிக்கொண்டு வருகிறார்கள் பிடிப்பதற்காக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் கவனிங்க. இங்கே அந்த சீரிய தேசத்து இராணுவம் எப்படியாகிலும் எலிசாவை கொல்ல வேண்டும் என்று திட்டம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் நீங்கள் வாசித்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இதைத்தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டும். அப்போ இந்த எலிசாவை பிடிப்பதற்காக வந்த இராணுவத்தை கண்டு வேலைக்காரன் பயந்து போயிட்டான். அவன் ஓடி வந்து ராஜாட்ட சொல்கிறான். 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரை வீரர்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். நல்லா நீங்கள் கவனிக்கணும். இந்த இடத்துல என்ன நடக்கிறது பாருங்க. அவனுக்கு ஒரே பயம். வேலைக்காரன் பயந்து போனான். என்ன நடக்கிறதுன்னு அவனுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போதான் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லுகிறதை பார்க்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பெரியவர், நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அவர் பெரியவராய் இருப்பதை கர்த்தர் எப்படி நமக்கு விளங்க பண்ணுகிறார்? அவருடைய தூதர்களை அனுப்பி, அவருடைய இராணுவத்தை அனுப்பி, நமக்கு ஒரு ஆபத்து உண்டாகும் போது எவ்வளவோ பெரிய படையை எழும்பி வந்தாலும் கர்த்தர் பெரியவர் என்பதை அவர் நம்முடைய வாழ்க்கையில் பல சம்பவங்களின் மூலமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்கள் என்றால் தேவன் பெரியவராக இருக்கிறார். அந்த பெரியவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் அவர் பெரியவர் என்பதை நிச்சயமாக விளங்க பண்ண முடியும். உங்களுக்கு விரோதமாக எத்தனை மனிதர்கள் எழும்பி தீமையான காரியங்களை திட்டம் பண்ணி நீங்கள் தேவனை விசுவாசித்து உங்களுக்குள் தேவன் இருக்கிறார் என்றால், உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி அந்த தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த தேவன் உங்களுக்குள் இருப்பதை, அதுவும் பெரியவராய் இருப்பதை அங்கே நிச்சயமாக நிறைவேற்றுவார். 17வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளும் இரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கவனிக்கணும். பாருங்க, எவ்வளோ பெரிய தேவன், அவர் எவ்வளோ பெரியவர் என்பதை எப்படி விளங்க பண்ணுறாரு பாருங்க. அந்த வேலைக்காரனுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். அந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது அக்கினி மயமான ரதங்களினாலே மலைகள் நிரம்பி இருக்கிறதை காண்கிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலேயும் கூட ஆண்டவர் மகா பெரிய தேவன். அந்த பெரிய தேவன் உங்களோடு கூட இருப்பதை அவர் நிச்சயமாக உங்களுக்கு விளங்க பண்ணுவார். நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற தெய்வம் பெரியவர் என்பதை அவர் நிச்சயமாய் விளங்க பண்ணுவார். அந்த அதிகாரத்தில் நீங்கள் மீதமுள்ள பகுதிகளை படித்து பாருங்கள். அந்த இராணுவம் எல்லாம், சீரியாவுடைய இராணுவம் எல்லாம் வந்து எலிசாவை வளைந்து கொண்டாங்க. உடனே எலிசா என்ன செய்கிறார்னா, ஒரு ஜெபம் பண்ணுறார். இவங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படிக்கு செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்த உடனேயே எதிர்த்து இவனை பிடித்து கொள்ள வந்தவர்கள் எல்லாரும் கண் பார்வை இழந்தவர்களாக அவர்கள் போனதை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக
எந்த வல்லமை, எப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள், எப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சிகளை யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக ஏற்படுத்தினாலும் அந்த சூழ்ச்சிகளிலிருந்து உங்களை காப்பாற்றும்படிக்கு உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். 2 நாளாகம புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அங்கு வேதம் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர், ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதாயிருக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் பெரியவர், நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அந்த தேவன் பெரியவர் என்பதை எப்படி சொல்கிறார் பாருங்க, எல்லா தேவர்களிலும் அவர் பெரியவராயிருக்கிறார். யாத்ரா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே இப்படியாக சொல்லப்படுகிறது, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? பார்த்தீர்களா, கர்த்தர் எப்படியெல்லாம் பெரியவராக இருக்கிறார் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கவனியுங்கள், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், பரிசுத்தத்தில் அவருக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாது. துதிகளில் பயப்படத்தக்கவர் யாரும் கிடையாது. அற்புதங்களை செய்கிறவருமாகிய ஆண்டவருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. என் ஆண்டவராகிய கர்த்தரை போல ஒரு அற்புதத்தை இந்த உலகத்தில் எந்த ஒரு வல்லமையாலும் செய்யவே முடியாது. அவர் மரித்தவர்களை உயிரோடு எழும்ப பண்ணின தேவன், செங்கடலை 2ஆக பிளர்ந்தவர், யோர்தானை 2ஆக பிரிய பண்ணினவர், சூரியனை வானத்திலே ஒரு பகல் முழுவதும் நிற்க பண்ணின தேவன். இப்படி அவருடைய அற்புதங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், மச்சங்களை எல்லாம் உண்டாக்கினவர். கர்த்தருக்கு நிகரானவர் இந்த பூமியிலே யாருமே இல்லை. அவருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தத்தில் அவருக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாது. நிறைய தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் பரிசுத்தத்திற்கு என் இயேசுவுக்கு நிகராக யாருமே இருக்க முடியாது. அவர் சொன்னார், என்னிடத்தில் ஏதாகிலும் ஒரு குறை உண்டென்று உங்களில் யாராகிலும் சொல்லக்கூடுமா என்று கேட்டார். அந்த அளவுக்கு பரிசுத்தத்தில் அவர் மகத்துவமானவர். அற்புதங்களை செய்கிறதில் அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை. ஒருவேளை நீங்கள் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், ஒரு சுகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், ஒரு விடுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், ஒரு நன்மையை, பூமிக்குரிய நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். மனுஷர்களாலே உங்களுக்கு இந்த காரியம் நடக்காது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். அல்லது எங்கெல்லாமோ போய் எதையெல்லாமோ நீங்கள் செய்த போதிலும் கூட நீங்கள் ஒரு அற்புதத்தை இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கையில் பெற முடியாதபடிக்கு வேதனையின் மேல் வேதனை அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவருமாகிய அவருக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும். மரண தருவாயிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க முடியும். கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்க முடியும். வியாதியிலிருந்து உங்களை சொஸ்தமாக்க முடியும். பலவிதமான போராட்டங்களிலிருந்து உங்களுக்கு வெற்றியை தர முடியும், உங்களை உயர்த்த முடியும். நீங்கள் எப்படிப்பட்ட இக்கட்டிலே கடந்து போனாலும் உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தராகிய தேவனாலே கூடும். கர்த்தராகிய தேவனாலே கூடும். அவருக்கு நிகரானவர் யாருமே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கும்போது வேதம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. கர்த்தருக்கு நிகரானவர் யாரும் இல்லை. நமக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த பெரியவர் எப்படி இருக்கிறார் பாருங்க, உமது நாமமே வல்லமையில் பெரியது. இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம், தேவனுடைய நாமம் இருக்கிற எல்லா வல்லமைக்கும் மேலான நாமம். அல்லேலூயா. காரணம் என்ன? இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை சொன்னால் போதும், உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். நீங்கள் வேறு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் கர்மம் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. அது இது ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் இயேசு என்கிற நாமத்தை மட்டும் சொல்லி பாருங்கள். பிசாசு பிடித்திருக்கிற ஒரு மனுஷன் வரட்டும், அவனை பார்த்து நீங்கள் இயேசு கிறிஸ்துவ தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்களாக
இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தீர்களானால் நீங்கள் போய் அந்த பிசாசினால் பாதிக்கப்பட்ட மனுஷனிடத்தில் போய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த சரீரத்திலிருந்து பொல்லாத பிசாசே வெளியேறி போ என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். அந்த பேரை கேட்ட உடனே, இயேசு என்கிற நாமத்தை கேட்ட உடனே அந்த பிசாசு ஓடிவிடும். ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தில் நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தில் வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்போது அற்புதங்கள் நடக்கும், என் நாமத்தினாலே சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதித்து போடுவீர்கள். சகல அதிகாரத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு என்கிற நாமம், கர்த்தர் என்கிற நாமம், ஆமேன், வல்லமையில் பெரியது. அந்த பேரை சொன்னால் போதும். ஓ ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்தில் ஒரு பெரிய உயர்ந்த மனுஷன் இருக்கலாம், ஒரு பெரிய பதவியில் இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கலாம். அவனை சொன்னால் கூட பேய் ஓடாது, அவன் பேரை சொன்னோன்னே நோய் சுகமாகாது. ஆனால் இயேசு என்கிற நாமத்தை ஒரு மனுஷன் சொல்லும்போது அவருடைய நாமம் வல்லமையில் பெரியது. அதனால தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத அடையாளங்கள் அதிசயங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்களும் கூட இன்றைக்கு வேதனையில் கஷ்டப்படுகிறீர்களா, வியாதியில் கஷ்டப்படுகிறீர்களா, இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். இயேசுவே, உம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறேன், எனக்கு உதவி செய்யும், என்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை தாரும், என்னுடைய கட்டுகளிலிருந்து எனக்கு விடுதலை தாரும், என்னுடைய பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் நீங்கள் இன்றைக்கு கேட்டு பாருங்கள், ஜெபித்து பாருங்கள், இயேசுவின் நாமத்தை சொல்லி பாருங்கள், இயேசுவின் நாமத்தை பாடி துதிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அந்த நாமத்தில் இருக்கக்கூடிய வல்லமை புறப்பட்டு வந்து உங்களை விடுதலையாக்கும். காரணம், அவருடைய நாமமே வல்லமையில் பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 89ஆம் சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தை நம்ம வாசித்தால் அந்த இடத்துல 89ஆம் சங்கீதத்தில் 6வது வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது, ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார், பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாது, பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர்கள் யாரும் கிடையாது. எந்த மனுஷனும் என் ஆண்டவராகிய கர்த்தருக்கு நிகரானவனாய் மாறிவிடவே முடியாது. எவ்வளவோ மனிதர்கள், எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம், எவ்வளோ பெரிய திறமையுள்ள மனிதர்கள் இருக்கலாம், ஞானிகள் இருக்கலாம், கோடீஸ்வரர்கள் ஐஸ்வர்யவான்கள் இருக்கலாம். எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் என் தேவனுக்கு நிகரானவர் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. எனவே இந்த நாட்களில் நீங்கள் மனுஷனை நம்பி ஏமாந்திராதீங்க. ஐயோ, அந்த மனுஷன் பெரிய மனுஷன், அந்த மனுஷன் நல்ல செல்வந்தானான மனுஷன், எனக்கு அது செய்வேன், நம்பாதீங்க. கர்த்தருக்கு நிகரானவர் யாருமே கிடையாது. பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. காரணம், என் தேவன் பெரியவராக இருக்கிறார், கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். சங்கீதம் 35 10வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கு வேதம் சொல்லுகிறது, வாசிக்கிறேன், கவனியுங்கள். வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும். பார்த்தீங்களா, ஆண்டவர் எப்படி இருக்கிற பாருங்க. அங்கே சொல்கிறாரு, சிறுமையானவனை பலவான்களுடைய கையிலிருந்து தப்பு வைக்க யாரால முடியும்? ஒரு பெரிய செல்வந்தன், ஒரு பெரிய பணக்காரன், அல்ல ஒரு எல்லாரையும் துன்புறுத்தக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கிறான்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அவங்ககிட்ட ஒரு சிறுமையானவனை யார் காப்பாற்ற முடியும்? யாருமே காப்பாற்ற முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட சிறுமையானவர்களை பெரிய பலவான்களுடைய கைக்கும், கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும், எளியவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் கர்த்தர் தப்பு வைக்கிறது போல ஒரு கர்த்தர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சிலர் உங்களை ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சுருக்கலாம், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கலாம், உங்களை ரொம்ப வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். நீங்கள் பலரால் ஒடுக்கப்பட்டு
உங்கள் நன்மைகளை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அபகரித்து, உங்களுடைய நிலத்தை அபகரித்து, உங்களுடைய பணத்தை அபகரித்து, உங்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் பணம் வாங்கியிருந்திருப்பீங்க, அதிகமாக வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி உங்களை ஒவ்வொரு நாளும் சமாதானம் இல்லாமல் உங்களுடைய நன்மைகளை அபகரித்து கொண்டு சில மனிதர்கள் இருக்கிறாங்க. ஐயோ, இவங்க கையிலிருந்து எனக்கு எப்படி ஒரு விடுதலை கிடைக்க போகுதுன்னு சொல்லி இன்றைக்கி ஏங்கி பயந்து போய், ஐயோ எனக்கு யாரையும் தெரியாது, எனக்கு யார் உதவுவார்கள் என்று சொல்லி சில கொடூரமான மனிதர்களுடைய கையில் நீங்கள் உங்கள் பொருட்களை, பணத்தை, நிலத்தை, சொத்தை, இன்னும் நகையை, ஏதோ ஒன்றை நீங்கள் இழந்து கொண்டு இன்றைக்கி வேதனையில் எனக்கு திரும்ப கிடைக்குமா, என்னை இப்படி ஏமாத்துறாங்களே, என்னை காப்பாற்றுவது யார்? நீங்கள் ஒரு வேளை நீங்கள் அதற்கு அந்த காரியத்தில் தப்பு வைக்கிறதுக்கு எத்தனையோ சட்ட உதவிகளை நாடியும் உங்களுக்கு விடுதலை இல்லாமல் இருக்கிறதா? நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்திருந்து, ஆண்டவரே இந்த கொடுமையான மனுஷனுடைய கையிலிருந்து, இந்த என்னை கொள்ளையிடுகிற இந்த மனுஷனுடைய கையிலிருந்து, ஆண்டவரே இந்த பலவானாகிய மனுஷனுடைய கையிலிருந்து என்னை தப்புவியும்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி கர்த்தரை கூப்பிட்டு பாருங்கள். நான் கேரண்டியாக சொல்கிறேன், 100% கேரண்டியாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அந்த கொடுமையான மனிதர்களுடைய கையிலிருந்து உங்களை தப்பு வைப்பார். நீங்கள் அதை விசுவாசத்தோடு கேட்கணும், விசுவாசத்தோடு விண்ணப்பம் பண்ணணும், விசுவாசத்தோடு கர்த்தரை நீங்கள் தேடினீங்கன்னா நிச்சயமாக தேவன் அப்படிப்பட்ட மனிதர்கள் கையிலிருந்து உங்களை தப்புவிக்க என் தேவன் பெரியவராக இருக்கிறார். அவருக்கு ஒப்பானவர் வேறு யாருமே கிடையாது. நீங்கள் கேஸ் போட்டு நீங்கள் நீதிமன்றத்தை நாடி அது உங்களுக்கு தீர்ப்பாகி வர்றதுக்கு எத்தனை காலம், எத்தனை மன உளைச்சல், எவ்வளோ பணச்செலவு. ஐயோ என்னால் முடியலை, சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்றைக்கி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். யோவான் நிருபத்தில் 4:4 படித்தோம் அல்லவா? நமக்குள்ளே இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லி நம்ம படித்தோம் அல்லவா? அப்படியானால் அந்த தேவன் மாத்திரம் பெரியவராக இருக்கவில்லை. ஸ்தோத்திரம், நம்மளையும் ஆண்டவர் உயர்த்தி தான் வச்சிருக்கிறார். மற்ற எல்லா ஜனங்களை விட, எல்லா தேவர்களை விட கர்த்தர் பெரியவர். அதே நேரத்தில் கர்த்தரை தேடுகிற ஜனங்களும் மேன்மையானவர்களாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிற 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை நான் இப்பொழுது உங்களுக்காக வாசிக்கிறேன். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனம் உண்டோ? பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமது கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரே. தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உம்முடைய ஜனத்துக்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடப்பித்து உம்முடைய தேசத்திற்கும் அதில் இருக்கிற ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்க செய்தீர். அடுத்த வசனம், உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேல் என்றென்றைக்கு உம்முடைய ஜனமாக இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானே. என்னை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனம் உண்டோ? தேவனை சேவிக்கிற ஜனத்துக்கு நிகரான ஒரு ஜனம் இந்த உலகத்தில் இல்லை. எப்படிப்பட்ட ஜனங்கள், ஜாதி ஜனங்கள் உலகத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய ஜனத்துக்கு நிகரான ஒரு ஜனம் இந்த உலகத்தில் இல்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்கள் கர்த்தரை தெய்வமாக இன்றைக்கி சேவிக்கிறீங்களா, உங்களுக்கு நிகராக இந்த ஒரு ஜனம் இந்த உலகத்தில் இருக்க போகிறதில்லை. காரணம் என்ன? நீங்கள் இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, மாத்திரமல்ல நித்தியத்திலும் ஒரு பெரிய மேன்மையை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 1 நாளாகம புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, நாங்கள் எங்கள் காதுகள் கேட்க எல்லாவற்றின்படியேயும் தேவரிற்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேற தேவனும் இல்லை. நான் இறுதியாக சொல்லி முடிக்கிறேன், உம்மை தவிர வேற தேவனும் இல்லை. ஆண்டவராகிய ஒருவர் மாத்திரமே கர்த்தர், அவர் ஒருவர் மாத்திரமே மெய்யான தேவன். அவருக்கு நிகரானவரை நீங்கள் இந்த பூலோகத்தில் எங்கே தேடினாலும் நீங்கள் பார்க்கவே முடியாது. அவருடைய ஜனத்துக்கு இணையான ஒரு ஜனத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது.
கர்த்தர் ஒருவரே மெய்யான தேவன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை இந்த தெய்வத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த தெய்வத்திற்கு ஜனமாக மாறுவதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீங்களா? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபிக்கலாமா நம்ம எல்லாரும் சேர்ந்து? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. மகா பெரிய தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொள்கிற பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தீங்க. உமக்கு நிகரான, உமக்கு ஒப்பான ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை அப்பா. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே தேவன். உம்முடைய நாமமே உயர்ந்த நாமம். ரட்சிக்கப்படுவதற்கு, பாவ மன்னிப்பு அடைவதற்கு, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, பாதுகாக்கப்படுவதற்கு, எல்லாவித நன்மைகளுக்கும் ஒரே ஒரு தெய்வம். நீரே தேவனாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசின எல்லா நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி மகிமைப்படுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி, அவங்க குடும்பங்களுக்காக நன்றி. வியாதி பலவீனத்தில், போராட்டத்தில் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பலவீனத்திலிருந்து விடுதலை உண்டாவதாக. மனிதர்களால் ஒடுக்கப்பட்டு வேதனையில் தவிக்கிற மக்கள் உம்முடைய வல்லமையினால் விடுதலை பெறுவார்களாக. உம்முடைய நாமத்தில் விடுதலை பெறுவார்களாக. அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தவர்களும் ஆசீர்வதித்தலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். தொடர்ந்து மறுபடியும் ஒரு நிகழ்ச்சிகளை உங்களை சந்திக்கும் வரை தேவ சமாதானம் உங்களோடு இருக்கட்டும். ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Chuchukurin. Contact 944 277 8986.